வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம ஒரு நியூ மாடல் ஷாம்பு தயாரிப்போம். இது நம்ம தலைக்கு நல்ல குளிர்ச்சியாகவும் இருக்கும், முடி அப்படியே ஷைனிங்காகவும் மின்னும். இதுக்கு தேவையானதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம வீட்டில் சோறு வடித்த தண்ணி தான். இப்போ சோறு வடித்த தண்ணி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, குக்கரில் தான் சாதம் வைக்கிறவங்கன்னு நினைக்கிறவங்க, குக்கருக்கு அடியில் கொஞ்சம் சேர்ந்துருக்கும்ல அந்த பசை மாதிரியானது, அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க. இந்த அரிசி தண்ணியில் உங்களுக்கு தலைக்கு தேவையான ஷைனிங் கொடுக்குற எல்லா பொருட்களும் அதில் சேர்ந்துருக்கும். அதனால் அந்த அரிசி தண்ணியை எடுத்துக்கோங்க. அதை வேஸ்ட்டாக கீழே கொட்டாதீங்க. சோறு தின்னா கூட அவ்வளோ சத்து வராது. அரிசி இந்த சோறு வடித்த தண்ணியில் அவ்வளோ சத்து இருக்குது. அந்த தண்ணியை எடுத்துக்கிட்டோம். இப்போது நம்ம எப்போவும் சேர்க்குற காப்பித்தூள் தான். உங்கள் வீட்டில் சேர்க்குற காப்பித்தூள் நான் 2 ரூபா சன்ரைஸ் எடுத்துக்கிறேன். இதை நம்ம இது கூட கொட்டிக்கலாம். சன்ரைஸை இந்த காஃபித்தூள், காஃபி பொடி ஏற்கனவே நம்மளுக்கு பளபளப்பும் ஷைனிங்கும் கொடுக்கும். முடிக்கு கருமை கொடுக்கும், பளபளப்பு கொடுக்கும், ஷைனிங் கொடுக்கும். இப்படி நுரப்பொங்க நல்லா அடிச்சுக்கிட வேண்டியதான். இப்போ காப்பித்தூளும் இப்போ கஞ்சி தண்ணியும் மட்டும்தான், அதுவே எவ்வளோ நுறையா வருதுன்னு பாருங்கள். இந்த முந்தி காலத்துலலாம் சீயக்காயை சேர்க்குறதுக்கு நம்ம அம்மா, பாட்டி, தாத்தாலாம் அந்த கஞ்சி வடித்த தண்ணியை வச்சு தான் தலையில் நல்லா தேய்ச்சி குளிப்பாட்டுவாங்க. அது நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும். இப்போ நம்ம என்ன ஷாம்பு தலைக்கு தேய்க்கமோ அந்த ஷாம்பையே எடுத்துக்கலாம். நான் எப்போவும் 1 ரூபா கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு தான் எடுத்துக்கிடுறது. ஏன்னா மற்ற ஷாம்புலாம் தேய்க்கும் போது தலையை நம்மளுக்கு மறுநாள் அப்படி புண்ணாக்குன மாதிரியும் வலிக்கிற மாதிரியும் ஒரு மாதிரி வித்தியாசமான இதெல்லாம் இருக்குது. அதனால கிளினிக் ப்ளஸ் எந்த பிரச்சனையும் இல்லாமல் முடிய சாஃப்டாகவே வச்சுருக்கு. அதனால கிளினிக் ப்ளஸ் ஷாம்பே போதும். நம்மளுக்கு தலையில் உள்ள அழுக்கு போகிறதுக்கு மட்டும் இருந்தால் போதும். இப்போ அதையும் சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இதில் நீங்கள் தலைக்கு தேய்ச்சி நல்லா குளிக்கும்போது உங்களுக்கு கண்டிஷனே தேவைப்படாது. கண்டிஷனர் இல்லாமலே உங்கள் முடி ஷைனிங்காக இருக்கும், பளபளன்னு இருக்கும். இதை யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.